மத்தேயு 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். ஏன் இந்த குஷ்டரோகி வந்து ஒரு சுகத்துக்காக இயேசு தேடி வந்தான்னா, அந்த நாட்களில் இந்த குஷ்டரோகம் என்பது ஒரு பக்கம் அது வியாதி, தொற்று வியாதி, இன்னொரு பக்கம் பாவத்தின் தண்டனையாக என்ன செய்யப்பட்டது, பார்க்கப்பட்டது. உசியா ராஜாவும் அவன் பெருமையினால வசனத்தை மீறின பொழுது கர்த்தர் அவனை அடிச்ச அடி என்னவாதான் வெளிப்பட்டுச்சு, குஷ்டரோகமா வந்துச்சு. மோசேக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக மிரியாம் துணிகரமா பேசும் பொழுது கர்த்தர் முகத்தில் என்ன செய்தாராம், காரி துப்பினாராம், தண்டனை கொடுத்தார். அவன் சரீரம் என்ன ஆனது, குஷ்டரோகமா மாறுச்சு. அப்போ அந்த நாட்களிலே இந்த குஷ்டரோகங்கிறது ஒரு பாவத்தின் தண்டனையாய் பார்க்கப்பட்டது. அதனாலதான் ஒரு பக்கம் ஜனங்கள் ஏன் அவங்கள அருவருத்தாங்க, ஏன் ஒதுக்குனாங்கன்னா, இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், இவன் கர்த்தர் விரோதமான துரோகம் பண்ணி இருக்கிறான், அருவருப்பான பாவம் செய்திருக்கிறான், கர்த்தரே அவனை அடிச்சிருக்கிறார், இவன் வாழ தகுதியில, இவன் பாவி அப்படி ஒரு முத்திரையை போட்டு அவன் நினைச்சிட்டாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா தள்ளிடுவாங்க. இந்த சூழ்நிலையில தான் இவன் இயேசுவை தேடி வந்தான். அவன் தேடி வரும் பொழுது அவன் அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீ மத்தேயு 8 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். எங்கிருந்து இறங்கி வந்தாரா? இவ்வளவு நேரம் மலையில் என்ன நடந்துச்சு, பிரசங்கம் நடந்தது. மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கம். மலையில உட்கார்ந்து ஜனம் எல்லாரும் சுத்தி மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. இயேசு மேல இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். எங்கேயோ தொலைவில் இந்த குஷ்டரோகி என்ன செய்திருக்கிறான், கேட்டிருக்கிறான். ஒரு அழகான பிரசங்கம் தான் அந்த மலை பிரசங்கம். நீ மத்தேயு 5, 6, 7 பார்த்தீங்கன்னா ஒரு முழு வேதத்தையும் அப்படியே ஜூஸ் போல புளிஞ்சி ராவா ஜனங்கள் கையில் கொடுத்தது போலதான் மத்தேயு 5, 6, 7 எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் எடுத்திருப்பாருங்க. இது எல்லாவற்றையும் இந்த குஷ்டரோகி என்ன செய்திருக்கிறான், தூரத்தில் கேட்கிறான். இப்ப இயேசு மலையிலிருந்து இறங்கி வராரு. வந்த உடனே இப்ப ஜனமெல்லாம் இயேசு சூழ்ந்துக்கிட்டாங்க. ஆண்டவர் அப்படியே நடக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால். அப்ப என்ன நடந்திருக்குது, இந்த பிரசங்கத்தை எங்கேயோ ஒரு மூலையில இருந்து குஷ்டரோகி என்ன செய்தான், கேட்டான். கேட்ட ஒன்ன புரிஞ்சுக்கிட்டான், இவர் தேவனுடைய குமாரன், இவர் தான் வரப்போகிற மேசியா, இவருக்கு பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து என்ன விடுவிக்கிறதுக்கான அதிகாரம் இவருக்கு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த குஷ்டரோகம் பாவத்துக்கு தண்டனையாய் பார்க்கப்பட்டதனால் கர்த்தர் பாவத்தை மன்னிக்கும் பொழுது குஷ்டரோகம் என்ன ஆயிடும், சுகமாயிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் குஷ்டரோகத்தை குறிச்ச பிரமாணம் என்ன அப்படின்னா, வியாதி வரும் பொழுது ஒதுக்குப்புறமா இருக்கணும். வியாதி சுகமான உடனே, அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து கிடையாது, அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. கர்த்தர் கொடுத்த வியாதியை கர்த்தரே சுகமாக்கின பின்பு அவன் ஆசாரியன்ட்டு போய் காட்டி, ஐயா எனக்கு ஒரு வியாதி இருந்தது, இப்ப கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு, இந்த வியாதி சுகம் கொடுத்ததுனால நான் காணிக்கை பலிகளை செலுத்துகிறேன் அப்படின்னு பலி செலுத்தி எங்க போனா, வீட்டுக்கு போனான். எப்ப கர்த்தர் சுகம் கொடுப்பாரு நம்பிக்கை, இவன் பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு. அப்ப கர்த்தர் தான் இவன் பாவத்தை என்ன செய்யணும், மன்னிக்கணும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் வியாதி சுகமாகும். இவன் நல்லாவே தெரியும். இயேசுட்ட வந்து ஏன் வியாதி சுகமாக சொன்னா, என் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம். அப்ப இவன் தன் பாவத்தை உணர்ந்தான், தன் தவற உணர்ந்தான். பாவத்தை உணர்ந்த இவனுக்கு இருதயம், எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிராதான், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வந்துடாதான், இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்ட மாட்டேனா, அந்த ஒரு ஏக்கம் இயேசுட்ட வந்தான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, ஆண்டவரே உமக்கு விருப்பம் அப்படின்னா என் பாவத்தை மன்னிச்சு பாவத்தினால் எனக்கு வந்த அந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்க உம்மால முடியும். அல்லேலூயா. இயேசு அவன் மேல் மனதுருகி, ஒரு பக்கம் வியாதியின் வேதனை பார்த்து மனதுருகினார், இன்னொரு பக்கம் அவன் என்னதான் பாவம் செய்திருந்தாலும் இன்னைக்கு அந்த தண்டனை வரும் பொழுது அந்த பாவத்துக்கு உண்மையாலும் மனம் திரும்பி என்னை தேடி வந்து முழங்கால் படிந்து அவனிடத்துல பாவ மன்னிப்பு விடுதலை கேட்கிறானே, மனது உருகினார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு அவனுக்கு விடுதலை தந்தார். அல்லேலூயா. இயேசுவின் இரக்க குணம் கட்டப்பட்டிருந்த அவனுக்கு விடுதலை கொடுத்தது. அல்லேலூயா. நாம ஒரு காலத்தில் அப்படிதாங்க இருந்தோம். நாம பிறக்கும் பொழுதே ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருந்தாலும் பிசாசின் கரத்துக்குள்ள கட்டப்பட்டவர்கள் என்ன செய்தோம்,
இருந்தோம். இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஒன்று விக்கிரக ஆராதனை கட்டப்பட்டு இருப்போம், ஒன்று சாப கட்டுக்குள்ள இருந்திருப்போம், ஒன்று பிசாசின் ஆளுகைக்குள்ள இருந்திருப்போம், இன்னொரு பக்கம் மாம்சத்தின் பாவ இச்சைகளுக்குள்ள இருந்தோம். இந்த கட்டப்பட்ட நிலைமையில இருந்த நம்மை இயேசுவின் இரக்க குணம் நம்மை விடுதலையாக்கியது. அல்லேலூயா.